ஹாய் காய்ஸ், Thursday மார்னிங் லஞ்சுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் என்னங்கிறத பார்க்கலாம். லஞ்சுக்கு வந்து அரைக்கீரை பருப்பு சேர்த்த ஒரு கடையல், வெண்டைக்காய் பருப்பு வடை, ரெண்டும் நல்ல காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஓகே, வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிறுபருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அது கூடவே 2 பழுத்த தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, ஜீரகம், மஞ்சள் பொடி, காயப்பொடி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரைக்கீரையை அதோடு சேர்த்து வேக வச்சிடலாம். கீரை நான் வாஷ் பண்ணும்போது நல்லா கல் உப்பு சேர்த்து தான் வாஷ் பண்ணுவேன். அப்போ தான் அதில் இருக்கிற கிருமியெல்லாம் நல்லா க்ளீன் ஆகிடும். அப்புறம் இதை அப்படியே மூடி வச்சுட்டு அந்த பக்கம் வந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு, அதை அப்படியே வடித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பருப்பு உடைக்க ரெடி பண்ணிவிட்டேன். பருப்பு ஊற வச்சு நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். 2 காஞ்ச மிளகா, காஷ்மீர் சில்லி 2, அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, காயப்பொடி, உப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் வெண்டைக்காவும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே இந்த பக்கம் வந்து கீரை நல்லா வெந்துடுச்சு. அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, நான் இன்றைக்கி வந்து கூட்டு மாதிரி வைக்கல, கொஞ்சம் பசங்களுக்கு சாதத்தில் பசஞ்சு கொடுத்துட்டு தொட்டுக்கிறதுக்கு அந்த வெண்டைக்காய் பருப்பு வடை. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த அரைக்கீரைக்கு கீரை கடைகளுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கொத்துப்பருப்பு, அப்புறம் வந்து காஞ்ச மிளகா, கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு அப்படியே நம்ம இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளித்து ஊற்றுனதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி கொதிக்க விடக்கூடாது, இல்லை டேஸ்ட்டே மாறிடும். அப்படியே பருப்பு வடைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவோடு சேர்த்து கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் வந்து வெண்டைக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு வடையாக தட்டி அப்புறம் ஆயிலில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் வந்து அந்த வெண்டைக்காய் வந்து உள்ளே நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்படி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பருப்போட ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து அப்படியே நம்ம தனியாக வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. சைடில் அப்படியே தோசை ஊற்றி எடுத்தாச்சு. தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வீட்டில் செஞ்ச இட்லி மிளகாப்பொடி. அப்படியே லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. சாதத்தோடு சேர்த்து கீரையும் போட்டு பசைஞ்சு அப்படியே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்து சமோசா. அவ்வளோதான் கைஸ், அப்படியே லஞ்சும் பேக் பண்ணிட்டேன் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.